எப்படி கருஞ்சீரகத்துக்கான குணங்கள் இருக்கோ மஞ்சளுக்கும் அதே குணங்கள் தான். ஆனால் கருஞ்சீரகனோட குணங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி, மஞ்சளோட குணங்கள் கொஞ்சம் கம்மி. ஆனால் நீங்கள் ஓவர் டூ பண்ணீங்கன்னா மஞ்சள்லையும் பிரச்சனை வரலாம். மஞ்சள் வந்து ஜென்ரலாக ஒரு ட்ரை பண்ணுற ஒரு கேட்டகரி உண்டு. அது வந்து ஒரு உஷ்ணம் தேத்தும், ஒரே மாதிரி உடம்புல ஒரு ட்ரைனஸ் ஏற்றும். இந்த ஈரப்பதம் இருக்கிறதால அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே டென்ஸாக இருக்காது. உங்களுக்கு வந்து நிறைய பேசுகிறீங்க, நிறைய வந்து ஸ்பீச் கொடுக்குறீங்க, அதனால் வந்து தொண்டை ரொம்ப ட்ரை ஆகிருக்கு. அந்த டைமில் பாலில் மஞ்சள் போட்டு கொடுத்தா அது ஒர்க் ஆகாது. பிகாஸ் அது இன்னும் ட்ரைனஸை ஜாஸ்தி பண்ணும். ஸோ இது ஏதோ ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணுறீங்கன்னா அது ப்ராப்ளம் கொடுக்க போகிறதில்ல. இதுவே நீங்கள் ஓவர் டூ பண்ணால் கட்டாயம் கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, மஞ்சள்ல ஆக்சலேட்ஸ் இருக்கும். இந்த ஆக்சலேட் என்ன பண்ணும், அந்த கால்சியத்தோட சேர்ந்து பைண்ட் பண்ணி இந்த கற்களை உருவாக்கும், ரீனல் ஸ்டோன்ஸ் உருவாக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த வியூவர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் இருந்தால் ஒழிய அவங்களே அந்த வியாதிகளை உருவாக்குறத வந்து நம்ம தடுக்கவே முடியாது. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு நம்ம கூட ஆயுர்வேதா டாக்டர் சாந்தி டாக்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே டாக்டர். கருஞ்சீரகம் அப்படின்றது நார்மலா நினைச்சிட்டு இருந்தோம், இதெல்லாம் ஓகே தானே, இதுல என்ன ஆக போகுது, ஹெர்பல் தானே, அப்படி ஒன்றும் பண்ணாதுன்னு. அதே மாதிரி மஞ்சளுமே சரியான ஒரு நற்குணம் இருக்கிற ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம அதை தான் நம்ம சமையலுக்கோ டெய்லி போடுவாங்க. தென் இன்டேக்கா ஏதாவது ஒரு காஃப் இருக்கு அப்படின்னாலுமே பாலில் மஞ்சள் கலக்கி குடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அப்போ மஞ்சளுக்கு இந்த மாதிரி ஏதாவது லிமிடேஷன்லாம் இருக்கா டாக்டர்? ஆமா. நமக்கு வந்து மஞ்சளுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குன்னா எத்தனை பேர் இதை நம்புவாங்களோ தெரியல. ஆனா மஞ்சளுக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா மஞ்சள் கூட நீங்க இப்ப சப்போஸ் ரசம் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. ரசத்துல ஒரு 2 சிட்டிகை தான் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டீங்கன்னு பாருங்க, ரசம் கசந்துரும். ஏன்னா மஞ்சளுக்கு வந்து பிரிடாமினன்ட் குவாலிட்டி வந்து அந்த திக்த ரசம், அதாவது ஒரு கசப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கார சுவை இருக்கும். அது உடம்புல உஷ்ணத்தை ஏற்றும். எப்படி கருஞ்சீரகத்துக்கான குணங்கள் இருக்கோ மஞ்சளுக்கும் அதே குணங்கள் தான். ஆனால் கருஞ்சீரகனோட குணங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி, மஞ்சளோட குணங்கள் கொஞ்சம் கம்மி. ஆனால் நீங்கள் ஓவர் டூ பண்ணீங்கன்னா மஞ்சள்லையும் பிரச்சனை வரலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ மஞ்சள் வந்து ஜென்ரலாக ஒரு ட்ரை பண்ணுற ஒரு கேட்டகரி உண்டு. அது வந்து ஒரு உஷ்ணம் தேத்தும், ஒரே மாதிரி உடம்புல ஒரு ட்ரைனஸ் ஏற்றும். இப்போ நிறைய பேர் மஞ்சள் கிழங்கு சமைச்சு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஐடியா இருக்கோ தெரியல, பொங்கல் டைமில் வந்து மஞ்சள் கிழங்கு வரும். அதை வந்து நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் சமைச்சு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பீரியட்ல மட்டும் சாப்பிடுவாங்க. மஞ்சள் கிழங்கு அதை காயா இது பண்ணி சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடுவாங்க. அது வந்து ஒன்று நிறைய மாய்ஸ்சர் இருக்கும், அதில் ஈரப்பதம் இருக்கும். ப்ளஸ் ஈரப்பதம் இருக்கிறதால அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே டென்ஸாக இருக்காது. ஸோ அது சமைச்சு சாப்பிட்டா, அதுவும் மற்ற விஷயங்களோட நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸோட சேர்த்து சமைக்கும்போது அதோட குவாலிட்டி கொஞ்சம் டோன் டவுன் ஆகும். அதனால் ஈஸியாக ஜீரணமாகும். இதுவே மஞ்சள் பொடின்னு நீங்கள் சாப்பிடும்போது அது இம்மீடியட்டாக உடம்புல ட்ரைனஸை பெருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு இருக்குதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு சளி மாதிரி இருக்குது, சைனசைட்டிஸ் மாதிரி இருக்குது. இந்த சளியால் வந்து தொண்டையெல்லாம் கமறி போயிருக்கு, அதாவது தொண்டையில் சளி சேர்ந்துருக்கு. அந்த டைமில் நீங்கள் பாலில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு குடிக்கலாம். அது ஒர்க் அவுட் ஆகும். இதுவே உங்களுக்கு வந்து நிறைய பேசுகிறீங்க, நிறைய வந்து ஸ்பீச் கொடுக்குறீங்க, அதனால் வந்து தொண்டை ரொம்ப ட்ரை ஆகிருக்கு. அந்த டைமில் பாலில் மஞ்சள் போட்டு கொடுத்தா அது ஒர்க் ஆகாது. பிகாஸ் அது இன்னும் ட்ரைனஸை ஜாஸ்தி பண்ணும். அதனால் மஞ்சளை நீங்கள் நார்மலி குடிக்கும்போது இந்த எல்லாம் சொல்லுவாங்க, கோல்டாக இருக்குது நீங்கள் பால் சூடான பாலில் மஞ்சளை போட்டு குடின்னு. ஆனால் மஞ்சள் குடிக்கிற விதானம் என்னென்னா, மஞ்சளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கோல்டு மில்கில் போட்டு குடிப்பாங்க. பிகாஸ் மஞ்சள் சூடான தன்மை, அதை கோல்டு மில்கில் குடிக்கணும் அப்படின்ட்டு. எப்போ வந்து சமையலறை வரைக்கும் மஞ்சள் இருந்ததோ அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. சமையலறை விட்டு இப்போ நீங்கள் அது வந்து இட் ஹாஸ் பிகம் அ கன்சியூமபிள் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வென் யூ கோ டு இப்போ ஏர்போர்ட்டில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், யூ கெட் டர்மரிக் லாட்டே, கேப்பச்சினோ மாதிரி டர்மரிக் லாட்டே அப்படின்னு கிடைக்குது. ஸோ அதில் வந்து மஞ்சள் பால், இப்போ நம்ம வீட்டில் கோல்டன் மில்க் சாப்பிட்றதுனா அந்த ஸ்டைலில் டர்மரிக் லாட்டேன்னு போட்டு அதில் வந்து வேற லவங்கம் பட்டை இதெல்லாம் போட்டு அது கொடுக்குறாங்க. ஸோ இது ஏதோ ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணுறீங்கன்னா அது ப்ராப்ளம் கொடுக்க போகிறதில்ல. இதுவே நீங்கள் ஓவர் டூ பண்ணால் கட்டாயம் கொடுக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பேஷண்ட் பற்றி சொல்கிறேன். இவர் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட ரீனல் ஸ்டோனுக்காக வந்தார். அதாவது கிட்னியில் கல் இருந்தது. கல் எல்லாமே மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருந்தது. ஆனால் எல்லாமே 4 mm, 5 mm, 6 mm இந்த சைஸில் தான், சின்னது, பார்டர் லைனை விட சின்ன ஸ்டோன்ஸு. ஸோ அவர் வந்த உடனே அவருக்கு கன்சல்டேஷன் முடிச்சு, எப்பயுமே நாங்கள் கன்சல்டேஷன் கொடுக்கும்போது ஒன்று அவர் என்ன டயட் சாப்பிட்ணும், அந்த டயட்டு வந்து இந்த மருந்துகளுக்கு கிடையாது, அவரோட வியாதிக்கான டயட்டு. ஸோ எதெல்லாம் நார்மலாக நேச்சுரலாக சாப்பிட்டா அந்த கல் கரையும், அந்த டயட்டெல்லாம் சொல்லிவிட்டு அவருக்கான சில மருந்து, அந்த நெரிஞ்சில் முள் கஷாயமும் நெரிஞ்சில் டேப்லெட், கோக்ஷாதி குகுலுன்ற டேப்லெட்டும் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டோம்.
சரின்னு எடுத்துட்டு போனாரு. 2 வாரம் கழிச்சு நல்லா ஐ எம் ஃபீலிங் மச் பெட்டர்ங்க. சின்ன சின்ன கல்லு வந்து யூரின்லயே வெளியாயிடுச்சு. ஐ எம் வெரி கம்ஃபர்டபிள். தேங்க் யூ அப்படின்னாரு, முடிஞ்சிருச்சு. ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பி வந்தாரு. டாக்டர் எனக்கு ரொம்ப அக்யூட் பெயினா இருந்தது. ரொம்ப வலி தாங்க முடியாம இருந்தது. நேத்து ஸ்கேனுக்கு போனேன். மறுபடியும் எனக்கு இவ்ளோ கல்லு வந்துருச்சு. எப்படி வந்தது? நீங்க வந்து கல்லெல்லாம் கரைஞ்சிரும்னீங்க. நீங்க சொன்ன மாரியே தான் நான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வந்து தண்ணி குடிக்கிறேன் எனக்கு தேவையான அளவு. நீங்க வந்து அப்பப்ப இளநீர் குடிக்க சொன்னீங்க. டெய்லி 5000 ஸ்டெப்ஸ் போட சொன்னீங்க. ஆனாலும் எனக்கு வந்து கல்லு வந்துருச்சு டாக்டர். எப்படி? என்ன ஆச்சு? அப்படின்ட்டு. டாக்டர்ஸ் எப்பயுமே ஒரு சின்ன டிடெக்டிவ் வேலை என்ன வி டிக் இன்டு தி டீடைல்ஸ் அப்படின்னுவாங்க. ஒரு கிளினிக்கல் ஹிஸ்டரி எடுக்கும்போது என்ன பண்றீங்க? என்ன சாப்பிடுறீங்க? எல்லாமே நாங்க கேட்போம். ஏன்னா ஏதாவது ஒரு முடிச்சு எங்கேயாவது இருக்கும். ஆ. அவரு சொல்றது என்ன? சேம் ஃபுட் தான் சாப்பிடுறேன். ஒய்ஃப் சமைச்சு குடுக்குற ஃபுட் தான் அத கேரி பண்ணிட்டு போறேன். நீங்க வந்து ரொம்ப நைட்டெல்லாம் ரொம்ப ஓவரா முழிக்கக் கூடாதுன்னு சொன்னீங்க. ஏன்னா அது அது கூட எனக்கு உஷ்ணமாவுதுன்ட்டு. ஸோ நைட்டு நான் 10:30 மணிக்கெல்லாம் தூங்குறதுக்கு ட்ரை பண்றேன். நான் மெடிடேஷன் கூட ட்ரை பண்றேன் டாக்டர். எல்லாமே நீங்க சொல்றது தான் பண்றேன். கல்லு மட்டும் வந்துருச்சு. அப்படின்னு அதையே புலம்பிட்டு இருந்தாரு. தென் அப்புறம் அப்ப எனக்கு தோணுச்சு. நீங்க ஏதாவது புதுசா ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? ஏதாவது ஹோம் ரெமெடி மாரி ட்ரை பண்ணீங்களான்னா, ஆமா டாக்டர் உங்களுக்கு தான் தெரியுமே எங்க அப்பா, அம்மா 2 பேருமே வந்து டயாபெட்டிக்கு. அதனால எனக்கும் டயாபெட்டிஸ் வருமோன்னு ஒரு பயம் இருந்தது. நான் அன்னைக்கு வந்து பார்த்தேன். ஒரு டாக்டர் வந்து பேசிட்டு இருந்தாரு. டெய்லி காலையில வந்து மஞ்சள் பேஸ்ட் அந்த மஞ்சள் பொடி எடுத்துட்டு, அத வந்து கொஞ்சம் தேன்ல 1 பங்கு தேனு, 2 பங்கு நெய் கலந்து காலையில நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆயிடும். அ உங்களுக்கு அந்த ப்ரீ டயாபெட்டிக் ஸ்டேஜ்ல இவர் வந்து ப்ரீ டயாபெட்டிக் ஸ்டேஜ்ல இருந்தாரு. ஒரு HbA1c ஒரு 6.2 மாரி இருந்தது. ஸோ அது சரியாயிடும்னாங்க. அதனால நான் சாப்பிட்டுட்டு வரேன். ஆனா நான் நல்லா தெம்பா தான் இருக்கேன். ஐ ஃபீல் இன்னும் எனர்ஜெட்டிக். இந்த மஞ்சள் சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து நான் இன்னும் நல்லா தான் ஃபீல் பண்றேன் டாக்டர் அப்படின்னாரு. பிரச்சனை அந்த மஞ்சள்ல ஒளிஞ்சிட்டு இருக்கு. மஞ்சள் வந்து சுகருக்கு நல்லது தான். நார்மலி நிஷாமலக்கி டேப்லெட்னே நாங்க ஒண்ணு குடுப்போம். மஞ்சளும், நெல்லிக்காயும் சேர்த்த ஒரு மருந்து குடுப்போம். ஆனா, இந்த மஞ்சளையே பொடி டெய்லி ஒரு ட்ரை பொடி எடுத்து, அவர் அந்த தேன் கொஞ்சம் நெய் அது நல்ல வேளை அது ஈக்குவலா கலக்கல. ஈக்குவலா கலக்கக்கூடாதுன்னு ஆயுர்வேதம் சொல்லியிருக்கு. 1 பங்கு தேனு, 2 பங்கு நெய்யோட சேர்த்து கலக்குறாரு. அவருக்கு தெரியாத விஷயம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு தெரியாத விஷயம் என்னன்னா, மஞ்சள்ல ஆக்ஸலேட்ஸ் இருக்கும். ஆக்ஸலேட்டுன்ற ஒரு ஒரு கன்டென்ட் இருக்கும். இந்த ஆக்ஸலேட் என்ன பண்ணும்? அந்த கால்சியத்தோட சேர்ந்து பைண்ட் பண்ணி இந்த கற்கள உருவாக்கும். ரீனல் ஓ! ஸ்டோன்ஸ் உருவாக்கும். ஸோ இவர் வந்து டயாபெட்டிஸ்க்கு நல்லது அப்படின்னு நெனச்சுட்டு சாப்பிட்ட மஞ்சள் பொடியால, இவருக்கு வந்து அந்த கிட்னில கல் உருவாயிருக்கு திருப்பி. அப்படி இல்லாட்டி, அவரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க லைஃப் ஸ்டைல்ல உருவாகுறதுக்கு சான்ஸே இல்ல. ஆனா, அது வந்து அவருக்கு தெரியாது. கல்லு உருவாகும்ட்டுன்னு. அத சொன்ன டாக்டருக்கும் அத சொல்லல இது. ஸோ இவரு வந்து நல்லது தானே சுகர் குறையும் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் பார்டர் லைன்ல அவரோட சுகர் குறைச்சிருக்கு. அவரு ஹெல்த்தியா, ஹேப்பியா மஞ்சள் சாப்பிட்டதால நான் நல்லாயிடுவேன்ற மைண்ட் செட்ல அவர் ஹெல்த்தியா ஃபீல் பண்ணாரா என்னன்னு தெரியல. ஆனா கல்லு வந்ததுக்கு காரணம் இந்த மஞ்சள் சாப்பிட்டது. ஓ! அது. அண்ட் இப்பல்லாம் இன்னொரு எனக்கு பயம் என்னன்னா, மஞ்சள்ல நெறைய அடல்ட்ரேட்டட் ப்ராடக்ட்ஸ், அடல்ட்ரேட்டட் பவுடர்ஸ் வருது. இப்போ நார்மலா நீங்க வந்து யாருமே இப்ப மஞ்சள் கிழங்கு வாங்கி, அத நம்ம வந்து காய வச்சு அரைக்கிறதில்ல. நம்ம வந்து நம்பி கடையிலேருந்து தான் வாங்குறோம். சில பேர் லூஸாவும் வாங்குறாங்க. சில பேர் வந்து பேக்டு வாங்குறாங்க. இதுல வந்து அடல்ட்ரேட்டடா வருது அப்படின்றது நெறைய எஃப்எஸ்எஸ்ஐ இது இருந்தா கூட, அதுல அடல்ட்ரேஷன் இருக்கு அப்படின்ட்டுன்னு புகார்கள் வருது அப்பப்போ. ஸோ அது மாரி டைம்ல நல்லதுன்னு நெனச்சு நம்ம சாப்பிடுறதே பிரச்சனைகள் குடுக்குது. அப்ப நம்ம அடல்ட்ரேட்டட் சாப்பிட்டா எவ்வளோ பிரச்சனை வரும் பாருங்க. ஸோ இது மாரி வரும்போது, அது அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த வியூவர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் இருந்தால் ஒழிய, அவங்களே அந்த வியாதிகள உருவாக்குறத வந்து நம்ம தடுக்கவே முடியாது. அதான் சொல்லுவாங்க ஹைட்ராஜெனிக் டிசீஸ்ன்னுவாங்க. டாக்டர் உண்டு பண்ற டிசீஸ். அதாவது டாக்டர் வந்து ஏதாவது தாறுமாறா மருந்து குடுத்தா சில பிரச்சனைகள் வரும்ட்டுன்னு. மாரி பேஷண்ட்ஸ் தனக்கு தானே ஒரு சொந்த வைத்தியம் பண்ணிக்கிறதால ஜெனரேட் ஆகுற டிசீஸ் இதெல்லாம் அப்படின்ட்டு. தட் ரிமைண்ட்ஸ் மீ மஞ்சள் வந்து அடல்ட்ரேட்டடா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒண்ணு. ஆம், ஜெனரலா நம்ம சமையல்ல யூஸ் பண்றோம் இல்லையா? அதனால ஐ திங்க் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நெனைக்கிறேன். மஞ்சள் பொடி எடுத்து ஜஸ்ட் ஒரு பிளேட்ல ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு அதில எலுமிச்சம் ஜூஸ் விடுங்க. எலுமிச்சம் ஜூஸ் விடும்போது அதே கலர்ல இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா டல் ஆனாலும் நல்ல மஞ்சள் தான்னு அர்த்தம். இதுவே மஞ்சள் வந்து ஒரு பிரைட் பிங்க்கா மாறுச்சுன்னா அடல்ட்ரேட்டட் மஞ்சள் அப்படின்னு அர்த்தம். ஓகே டாக்டர். டாக்டர் இன்னைக்கு நீங்க நெறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. அதுலருந்து நாங்க கத்துக்கிட்ட விஷயமும், நம்மளோட வியூவர்ஸ் கத்துக்கிட்ட விஷயம் என்னவா இருக்குன்னா, வாட் யூ ஈட் அப்படின்றது கிடையாது. வாட் யூ ஜீரணம் அப்படின்ற ஆமா, உன்னால முடிஞ்சு சாப்பிட ஆமா, முடிஞ்சு ஜீரணமாகும் அப்படின்னா நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஆமா, சொல்லியிருந்தீங்க. ஆமா. ஸோ எங்களோட மித் நெறைய இருந்துச்சு டாக்டர். இதெல்லாம் கரெக்ட்டா, தப்பா அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் அது என்னென்ன ஃபேக்ட் இருக்குன்றத தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே தேங்க் யூ டாக்டர். நன்றி.